இன்றைக்கி நம்ம வந்து அதிரசத்துக்கு மாவு அரைக்க போகிறோம். அதுக்கு பச்சரிசி நனைய வச்சுக்குருவோம். ஒரு கிலோ அரிசி நான் வந்து போடுறேன். நம்ம இதை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா நனைய வச்சிடணும். நனைஞ்சதுக்கு அப்புறந்தே நம்ம மிஷினில் போய் இடிச்சிட்டு வரணும். மிக்சிலையும் இடிக்கலாம், மிக்சியில் நம்ம அரைச்சி எடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து மிஷினில் போய் நம்ம அரைச்சோம்னா கொஞ்சம் நல்லா ஒன்று போல் அரைச்சி கொடுத்துருவாங்க, இடிச்சே கொடுத்துருவாங்க. கொஞ்சம் நல்லா 2 மணி நேரம் நனைய வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதை ஊற்றி நல்லா ஒரு 2 கழுவு கழுவிட்டு மறுபடியும் நம்ம நனைய வைக்கணும். நல்லா 2 மணி நேரம் நனைய வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ரைஸ் மில்லில் போய் நல்லா இடிச்சிட்டு வருவோம் மாவா. நம்ம அதிரசத்துக்கு வந்து மண்டவெல்ல பாகு காய்ச்ச போகிறோம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மண்டவெல்லம் எடுத்து வச்சுருக்கோம், உடச்சே வச்சுருக்கோம். தண்ணி வந்து இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தான் ஊற்றணும். 1/2 டம்ளர். இதை வந்து நல்லா பாகு வந்து நம்ம பதம் பார்க்கணும். மிட்டாய் பதம் பார்த்த மாதிரி, சவு மிட்டாய்க்கு பதம் பார்த்த மாதிரி பார்க்கணும். மண்டவெல்லம் நமக்கு வந்து இந்த அளவு கரைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். ஏலக்காயை அதை போட்டுருவோம். ஏலக்காயை இதில் போட்டு நல்லா காய்ச்சதுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா காய்ச்ச உடனே வடிகட்டிடணும். நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா அதிரசத்துக்கு சாப்பிடும்போது அந்த தொழில் தட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம எப்பயுமே மண்டவெல்லம் காய்ச்சும் போது அந்த ஏலக்காயை போட்டு நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா அதிரசம் சாப்பிடும்போது நமக்கு எந்த ஒரு தூசி துப்பட்டை எதுவும் இருக்காது. வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் அதே அகலமான பாத்திரத்திலேயே ஊற்றி காய்ச்சணும். ஏன்னா நம்ம இதில் தான் மாவை போட்டு கிண்ட போகிறோம். பாத்திரம் வந்து எந்த அளவுக்கு அகலமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பச்சரிசி மாவு நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்படி போட்டு கிண்டுறதுக்கு நல்லா தோதாக இருக்கும். கிண்டிட்டு கூட நம்ம ஒரு 2 நாள் புளிக்க விட்டுறணும் மாவை. அப்படி நேரத்தில் நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் கூட அள்ளி வச்சிடலாம். இப்போக்கி நமக்கு மாவு கிண்டும் போது கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருக்கணும். மண்டவெல்ல பாகு வந்து இப்படி காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பதம் பார்ப்போம். இப்படி தண்ணியில் வந்து ஊற்றி பார்க்கணும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி எடுக்கும்போது நமக்கு நல்லா உருண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வரணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இதை கிண்டிகிட்டு இருப்போம். நம்ம வந்து ஒரு 2-3 தடவை பார்க்கணும். பதம் கரெக்டாக வந்துருச்சுன்னா அடுப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். நம்ம இப்படி எடுக்கும்போது உருண்டு வரணும் மிட்டாய் பதத்துக்கு. இது வந்து கையை விட்டு இப்படி நழுவி ஓடுதில்லை, அப்படி ஓடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அடுப்பை குறைச்சி வச்சே தான் கிண்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம அங்கிட்டு பதம் பார்க்குறதுக்குள்ளே அங்கிட்டு பாகு முடியிடும். அதனால அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சுக்கிறணும். நம்ம மிட்டாய்க்கு எப்படி பதம் பார்ப்போமோ அதே மாதிரி தான், சவு மிட்டாய்க்கு பதம் பார்க்குற மாதிரி தான். இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ இந்த அடுப்போட சூட்டுக்கே சரியாயிடும். நம்ம வந்து இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ மண்டவெல்ல பாகு வந்து இந்த இருக்குது. நான் கொஞ்சம் அள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப தண்ணி எனக்கா போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நம்ம இப்போ மண்டவெல்ல பாகு வந்து ஒரு இதில் கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிட்டோம்னா மாவு வந்து போடும்போது சரியாக வரும். காணலாம் ஊற்றிக்கலாம். இதே சரியாக போச்சுன்னா நம்ம அந்த பாகை எடுத்து வச்சுக்கலாம், வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை போட்டு இப்படியே கிண்டணும். நம்ம வந்து நனைய வச்ச அரிசி இடித்ததுனால மண்டவெல்ல பாகு ரொம்ப இழுக்காது. இதே இது நம்ம கடையில் வாங்கின மாவுன்னு வச்சுக்கோங்க, பச்சரிசி மாவு, அப்படின்னா நமக்கு ரொம்ப தண்ணி இழுக்கும். கொஞ்சம் வந்து நம்ம ஆப்பச்சோடா போட்டுக்கிடுவோம். நம்ம வந்து இன்னைக்கு நம்ம விளைஞ்சு வைக்கிறோம்னா நாளைக்கு தான் இதை வந்து சுட முடியும். ஒரு நாள் பூரா புளிக்கணும்.
நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை எல்லாத்தையுமே போட்டோம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் நல்லா கிண்டணும். எல்லாமே நல்லா ஒன்று சேர்ற அளவுக்கு கிண்டி வைக்கணும். 2 நாளைக்கு புளிச்சாத்தே அதிரசம் வந்து நல்லா இருக்கும். நம்ம உடனே சுட்டோம் அப்படின்னா நமக்கு சீடை மாதிரி இருக்கும், வலுவாக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுவே சரியாயிருச்சு. நம்ம வேற மண்டவளப்பாக நம்ம ஊற்ற வேண்டியது இல்லை. நமக்கு தண்ணி எனக்கா போயிடுச்சுன்னா நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு இருந்தால் போட்டுக்கலாம். மண்டவளப்பாகு காய்ச்சினது காணலை அப்படின்னா நம்ம சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது, சுடு தண்ணி வச்சு ஊற்றணும். இதை நல்லா கிண்டிட்டு பார்ப்போம். மாவு வந்து கிண்டி முடிச்சிட்டோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ வந்து நமக்கு இட்லி மாவு மாதிரி தான் இருக்கணும். இப்படி இட்லி மாவு மாதிரி இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக ஊறி நாளைக்கு சாயங்காலம் நம்ம எந்நேரம் பிணைஞ்சி வைக்கிறோமோ அதே மாதிரி மறுநாள் அந்த நேரத்துக்கு நம்ம எடுக்கும்போது நம்ம அப்படியே தட்டி போடுற மாதிரி கரெக்டாக இருக்கும். நம்ம இடித்த மாவுங்கிறதுனால இந்த அரிசி மாவு வந்து நெருன்னு இருக்கும். இடித்து கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து இன்னமே நமக்கு லேட்டாக ஆக ஆகத்தான் நல்லா ஊறி இந்த சீனிப்பா இந்த மண்டவளப்பாகலாம் எடுத்து நல்லா கெட்டியாயிரும். தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி எண்ணெய் எதுவும் தொளிச்சு பிணைய வேண்டி வராது. அதனால தான் நான் ஆப்பச்சோடா இப்பயே போட்டேன். நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம காலையிலேக்கு கொஞ்சம் சுடு தண்ணி தொளிச்சு மாவு ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு சுடுற அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாவில் கொஞ்சம் சோடாப்பு கரைச்சி ஊற்றி அப்படியே பிணைஞ்சு தட்டி போடலாம். இப்போ நான் வந்து பிணைஞ்சு வச்சுருக்கிறது தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியது வராது, கரெக்டான அளவாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சோடாப்பு வந்து இன்னைக்கு இப்பயே போட்டு பிணைஞ்சு வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து நாளைக்கு சுடுற வரைக்கும் இருக்கட்டும். 2 நாளைக்கு கூட நமக்கு இருந்தாலும் மாவு நல்லா தான் வரும். மழை நேரமாக இருக்கிறதுனால சீக்கிரம் புளிக்காது. அதனால நமக்கு ஒரு நாள் புளிச்சாலே போதும். ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா 2 நாளைக்கு மாவு புளிக்கணும். இப்போ நம்ம வந்து மூடி வச்சுருவோம். மாவு சேர்த்து வச்ச மாவை வந்து நம்ம இதில் ஊற்றி வச்சுருக்கோம். மாவு அரைச்சிட்டு வந்த சட்டியில் வந்து மாவு ஊற்றி வச்சுட்டோம். அதிரச மாவு பிணைஞ்சு இப்போ வந்து இந்த அளவு ஒரு நாள் ஆயிடுச்சு. நேற்று பிணைஞ்சு வச்சேன், இன்றைக்கி வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மாவு வந்து நான் சேர்த்து வைக்கும் போதே அள்ளி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த அளவு கெட்டியாக இருக்குது. நம்ம மாவு எதுவும் போட்டு இதில் பிணைய வேண்டியதில்லை. அப்படியே தட்டி நம்ம எண்ணெயில் போட வேண்டியதுதான். தட்டி போடுற அளவுக்கு தான் இது வந்து இருக்குது. இந்த அளவுக்கு இப்படி தட்டி நம்ம ஒரு ஓட்டையை போட்டு நம்ம போடுறதுக்கு சரியாக அது இருக்கும். இந்த மாதிரி வந்துடும். மாவு போட்டு நான் பிணையவே இல்லை. அதனால தான் நான் வந்து ஆப்பச்சோடா வந்து இந்த மாவு பிணையும் போதே போட்டேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அதிரசம் சுட்டு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அதனால நான் கரெக்டாக பாகு வச்சு நான் கிண்டும் போதே எனக்கு தெரியும். இட்லி மாவு மாதிரி நமக்கு அள்ளி ஊற்றும் போது இருந்துச்சுன்னா மறுநாள் சுடுறதுக்கு நம்ம தண்ணி எண்ணி ஊற்றி பிணையாமல் நம்ம அப்படியே மாவு எடுத்து சுடலாம். நம்ம கொஞ்சம் கொலன்னு பிணைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சுடுற போது கொஞ்சம் நேர்த்தியாக தான் இருக்கும். நான் பச்சரிசி மாவு போட்டு பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டு பிணைஞ்சு அவங்க சுடும் போது சுட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம மாவை எடுத்துக்கிட்டு ஆப்பச்சோடா போட்டு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிறணும். ஏன்னா தண்ணி நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு ஒரு மாதிரி சளிச்ச மாதிரி வாடை வந்துடும். நம்ம 2 நாள் கழிச்சு மறுபடியும் சுடணும்னு ஆரம்பித்தோம்னா. இல்லைன்னா பிணைஞ்ச அன்னைக்கே எல்லா மாவையும் சுட்டு முடிச்சிடணும். இவ்வளோ நேரம் ஆனாலும் சுட்டுறணும். பச்சை தண்ணி அதில் பட்டுருச்சு அப்படின்னாலே மாவு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி புளிப்புத்தன்மையான வாடை வந்துடும். அதனால் இந்த மாவு வந்து நான் பூராமே சுடத்தான் போகிறேன். மாவை எடுத்து வச்சுருக்கேன். அன்றைக்கே நான் ஆப்பச்சோடா போட்டு கிண்டி வச்சுட்டேன். ஒரு நாள் மட்டும் புளிச்சிருக்கு. நான் சுட்டு காட்டுறேன். நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இப்படி கண்ணாடி கவரில் எண்ணெய் தடவிக்கிறணும். தண்ணி வந்து நம்ம தொட்டு சுடலாம் அப்படின்னு நினச்சா நம்ம எண்ணெயில் தண்ணி தெறிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம மேலே. அதனால வந்து இப்படி எண்ணெய் அதை தொட்டுக்கிட்டோம்னா நமக்கு எந்த பயமும் இல்லை. இப்படி ஓட்டை போட்டு இப்படி போட்டுறணும். ஓட்டை போடாமலும் அதிரசம் சுடலாம். அப்படி ஓட்டை போட்டோம்னா நல்லா வெந்துடும். அதிரசம் வந்து நல்லா இந்த ஓட்டை இருக்கிறதுனால சுற்றி வேக ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படியே தட்டி போட்டோம் அப்படின்னா கிளம்பி நல்லா பொசுன்னு வரும். ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது.
அது நம்ம சுடுறது வந்து அது நம்ம தேவை தான், எப்படினாலும் சுட்டுக்கலாம். சில பேர் வந்து அந்த அதிரசத்தில் எண்ணெய் இருந்துச்சுன்னா 2 கரண்டியை வச்சு அப்படி தப்பி எண்ணெயை புழிஞ்சு எடுப்பாங்க. நான் அப்படி புளிய மாட்டேன், அப்படியே தான் எடுத்துடுவேன். எடுத்து நம்ம எண்ணெய் வடிகிற ஒரு தட்டில் வச்சிட்டோம்னா எண்ணெய் தன்னால் வடிஞ்சிரும். நம்ம எண்ணெய் தண்ணியில் தட்டி போடுறோம் தொட்டு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எண்ணெய் இப்படி போடும்போது தண்ணி சட்டு சட்டுன்னு தெரிக்கும். இப்படி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கும்போது அது கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு புளிச்சா போதும். 2 நாள் புளிச்சா ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு மேலே புளிச்சிட்டா அதிரசம் வந்து ஒரு மாதிரி புளிப்பு வாடை வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது நல்லா கொஞ்சம் பரவாயில்ல வேகட்டும், அப்புறமா திருப்பி போடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அதிரசத்தை திருப்பி போட்டு பார்ப்போம். நம்ம சோடாவை போட்டதுனால பொசுன்னு வருது. நம்ம வந்து ரொம்ப தீயை திகுன்னு எரிய வச்சு சுடக்கூடாது, கருகிரும். கொஞ்சம் அடுப்பை வந்து நார்மலாகவே வச்சுக்கிறணும், ரொம்ப கம்மியாகவும் வச்சிடக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப கம்மியாக வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயை பிடிச்சிடும். இது நல்லா வேகட்டும். இப்போ அதிரசம் வெந்துருச்சு. நம்ம எடுத்து எண்ணெயை வந்து புழிஞ்சு காட்டுறேன். இப்படி எடுக்கணும், எடுத்து இப்படி வச்சுக்கிறணும். இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு இப்படி புழிஞ்சிடணும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற எண்ணெயும் அப்படியே வடிஞ்சிரும். அடுப்பை வந்து நம்ம குறைச்சி வச்சிடணும். அடுப்பை அதிகமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து எண்ணெயை புழிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா உள்ள அடுத்து இருக்கிற அதிரசம் கருத்து போயிடும். இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து புளியாமையும் செய்யலாம். ஆனால் புழிஞ்சிட்டா பூரா எண்ணெயும் வெளியில் வந்துடும். ரொம்ப நம்ம புழிஞ்சிடக்கூடாது. இது அதிரசத்தில் கொஞ்சமாவது எண்ணெய் சத்து இருக்கணும். அப்போ தான் நம்ம வச்சு சாப்பிடும்போது அது காஞ்சி போன மாதிரி இருக்காது. எண்ணெயே இல்லாமல் நம்ம சுத்தமாக ஒட்டை புழிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஈரச்சத்து இல்லாமல் நமக்கு சீடை மாதிரி வறண்டு போயிருக்கும். நல்லா வந்து அதிரசத்துக்கு மாவு கரெக்டாக இருந்திருக்கு. நல்லாவே பொசுன்னு கிளம்பி வரும். நம்ம அப்படி பொசுன்னு கிளம்பி வர்ற போது நம்ம ஆறின பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா தொளி மாதிரி உரிக்கிறதுக்கு வரும் அதிரசம். நம்ம வந்து அதிரசம் சுட்டு முடிச்சிட்டோம். நல்லா பொசுன்னு கிளம்பி வந்துருக்கு. சூடு பயங்கரமான சூட்டில் இருக்குது. சூடாக இருக்கும்போது நம்ம அதிரசத்தை பிச்சு பார்த்தோம்னா உள்ள மாவு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். சூடாக இருக்கும்போது நமக்கு வந்து ஆறிடுச்சு மறுநாளைக்கு நம்ம பிக்கிறோம் அப்படின்னா அப்படியே நல்லா இந்த மாவு கணக்காக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சரியாகி அப்பா சூடு விற்க விட முடியல, அப்படி சூடாக இருக்கு. நல்லா மேலே வந்து தொளி உரிக்கிற மாதிரி வரும் 2 நாள் ஆனதுக்கப்புறம். சுட்ட அன்னைக்கு மொறுன்னு இருக்கும். சுட்ட உடனே நாங்கள் பிச்சோம்னா உள்ள மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள மாவு இருக்கிற தெரியாமல் வேக வைக்கணும் அப்படின்னா அதிரசம் வந்து ரொம்ப கருப்பாயிரும். மண்டவெல்லம் வந்து நமக்கு வந்து வெள்ளை மண்டவெல்லம் வாங்கி போட்டோம்னா அதிரசம் வெள்ளையாக இருக்கும். நான் வாங்கினது கருப்பு மண்டவெல்லம் தான். அதிரசம் வந்து இந்த கலரில் தான் இருக்கும். நமக்கு வெள்ளை வெள்ளையர்னு வேணும் அப்படின்னா வெள்ளை மண்டவெல்லம் வாங்கி போடலாம். சீனியில் அதிரசம் சுடலாம். அதெல்லாம் வந்து நல்லா கலராக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு நாள் தான் புளிக்க வச்சுருக்கேன். அதுவே கரெக்டான புளிப்பாக இருந்திருக்கு. நான் கொஞ்சம் தான் சுட்டுருக்கேன். மித மாவை எடுத்து வச்சு 2 நாள் கழிச்சு கூட சுட்டுக்கலாம். அப்படி கெட்டு போகாது. நம்ம வந்து மொத்தமாக கையை போட்டு பிணைஞ்சாதான் மாவு வந்து கெட்டு போகும். தண்ணி தொளிச்சாலும் கெட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அதிரசம் தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதிரசம் சுடும்போது கவனமாக சுடுங்க. எண்ணெய் பலகாரம் சுட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்போயுமே ஒரு கவனம் வச்சுக்கிறணும். சின்ன பிள்ளைகளை பக்கத்தில் விடக்கூடாது. நம்மளும் தண்ணியை வந்து தொட்டு எதையும் எண்ணெய் சட்டியில் உதறிடக்கூடாது. பட்டுன்னு மேலே தெரிச்சிடும். தீபாவளியை வந்து நல்லா கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.